சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ் பிரபு, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? சென்னையில எந்தெந்த இடங்கள்ல மழை பெய்து வருகிறது? நான் வடபழனி சாலிகிராமம் ஆற்காட்டு சாலையில் இருக்கிறேன். இந்த பகுதி முழுவதுமாகவே கனமழையானது பெய்திருக்கிறது. சென்னையின் அநேக பகுதிகளில் மழை பெய்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஆகஸ்ட் மாதம் முழுவதுமாகவே கடும் கோடை வெயில் போல ஒரு வெயிலின் தாக்கம் இருந்தது. பல பேர் உடல் உபாதைகளுக்கெல்லாம் கூட உள்ளாகிற அளவுக்கு அந்த வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. பெரிய அளவில் மழை பொழிவு இல்லாத ஒரு மாதமாக சென்னை வாசிகளுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட தருணத்தில் தான் தற்போது சென்னை முழுவதுமாக அநேக பகுதிகளில் சென்னையினுடைய நார்த் சவுத் சென்ட்ரல் என அனைத்து பகுதிகளுமே மழைப்பொழிவானது கொடுத்திருக்கிறது. சுமார் 1 மணி நேரம் இந்த மழைப்பொழிவானது பெய்திருக்கிறது. இந்த மழையின் காரணமாக குளிர்ந்த சூழ்நிலையானது நிலவுகிறது. வாகனம் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது ஒரு சில பகுதிகளில். அதே போல் இப்பொழுதுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழையானது சற்று ஓய்ந்து இருந்தாலும் வரக்கூடிய அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. அதன் காரணமாக தற்போது இந்த மழை பொழிவும் அதே போல் வெப்பச்சலனம் காரணமாக இருக்குது. சென்னைவாசிகளும் இதே போல் சொல்கிறாங்க. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க இந்த மழை இருந்தது? மழை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வெயில் சம்மர் டைமில் ரொம்ப வெயில், ரொம்ப வெளியே வர முடியல, ரொம்ப இதுவாகிடுச்சு. இப்போ மழை வந்ததுனால எவ்வளோ பெட்ரு. இப்போதைக்கு ஜனங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்படி சொல்கிறது இல்லை இதுக்கப்புறம். ஆனால் போன ட்ரிப்பு இந்த வெளியில் சுத்தமாக சொல்கிறேன், வெளியே முடியல, ரொம்ப இதுவாகிடுச்சு. ஆனால் இந்த ட்ரிப்பு சூப்பராக இருக்கும். லைக் வாகன ஓட்டிகளுக்கு சற்று சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. அலுவலகம் முடித்து செல்பவர்களுக்கு எதிர்பாராத இந்த மழையானது கொடுத்திருக்கிறது. 2 நாட்களாக சென்னை முழுவதுமே ஒரு மேகமூட்டத்துடன் குளிர்ந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தற்போது தான் சென்னைக்கானது மழைப்பொழிவானது பெய்திருக்கிறது. ஒரு சில இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசலானது இருக்கிறது. மக்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மழைநீர் வடிகால் பணிகளை துரிதப்படுத்தணும். ஏன்னா மழை பெய்தால் தண்ணி எங்கே நிற்குது, எந்த இடத்துல பள்ளங்கள் இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கிறது. அதனால் அதை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ் பிரபு.